ஆதர, நேத்து நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு பூராவும் நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்க போறேன். அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் உனக்கு தெரியாம சஸ்பென்ஸா பண்ணிட்டேன். நம்ம லைஃப்ல இந்த நாள் ரொம்ப மறக்க முடியாத நாளா இருக்க போது ஆதர. ஆதர, வா ஆதர. சொல்லணும். சரி, நீயே சொல்லு. லேடிஸ் தானே எப்பவும் ஃபர்ஸ்ட். இல்லங்க, நீங்க தான் முதல்ல ஏதோ சொல்ல வந்தீங்க. நீங்களே சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். இல்ல, நீயே சொல்லு. அது வந்து, அடடா, டைம் ஆயிடுச்சு ஆதர. நம்ம அப்புறம் பேசிக்கலாம், நீ கிளம்பு. எங்கங்க? அது கமிஷனர் வீட்ல இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அததான் உங்ககிட்ட சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உள்ள வந்ததும் நீயும் ஏதோ சொல்லணும்னு ஆரம்பிச்சியா? சரி, நீயே சொல்லிட்டுன்னு பார்த்தேன். ஆனா டைம் ஆயிடுச்சு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், சரியா? நீ சீக்கிரமா ரெடி ஆகு, லேட் பண்ணிடாத. ஏங்க என்ன ஆதர? எங்க கமிஷனர் வீட்ல ஃபங்க்ஷன் இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லையேங்க. சாரி ஆதர, நேத்து நடந்த பிரச்சனையில இதை சுத்தமா மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. கமிஷனர் வீட்டு ஃபங்க்ஷன்ங்கிறதுனால போகாம இருக்க முடியாது. கண்டிப்பா போயே ஆகணும். நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா, போயிட்டு வந்துடலாம். நாம உண்மையை சொல்லிடலான்னு பார்த்தா இவர் நம்மள பேசவே விட மாட்டேங்கிறாரு. இவர் வேற கமிஷனர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த கடவுள் ஏன் தான் நம்மள இப்படி சோதிக்கிறாரோ தெரியல. அப்பா, அப்பா. என்ன பிரபு? அப்பா, இங்க கமிஷனர் வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு நானும் ஆதரையும் போயிட்டு வந்துடுறோம். சரி பிரபு, போயிட்டு வாங்க. சரிப்பா. ஏன் பிரபு கண்ணா, கமிஷனர் வீட்ல என்ன விசேஷம்? அவருக்கு கல்யாணம். ஓஹோ, என்ன பிரபு கண்ணா சொல்ற? உங்க கமிஷனரை பார்த்தா வயசானவரா தெரிஞ்சாரு. அவருக்கா கல்யாணம்? கல்யாணம் இல்ல பாட்டி, அவருக்கு இன்னைக்கு 25வது கல்யாண நாள். அததான் அப்படி சுருக்கமா சொன்னேன். அப்படியா? அப்படியா? ஆதர, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? வந்துட்டேங்க. வா வா வா, போலாம். ஒரு நிமிஷம் இருங்க மாமா. இந்தாங்க, இந்த செல்ல வச்சுக்கோங்க. யாராவது வாட்டர் கேன் கேட்டு போன் பண்ணா குறிச்சு வச்சுக்கோங்க. நான் சாயங்காலம் வந்து டெலிவரி பண்ணிடுறேன். இந்தாங்க. அது ஏன் ஆதுர? வாட்டர் கேனை கேட்டு யாராவது போன் பண்ணாங்கன்னா நானும் ரோகிணியும் போய் இறக்கி வச்சுட்டு வந்துடுறோம். உங்களுக்கு எதுக்கு மாமா சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லம்மா. நீ பிரபு கூட கமிஷனர் வீட்டுக்கு போய் ஃபங்க்ஷன்ல நல்லபடியா கலந்துக்கிட்டு மெதுவா வா. கேனை போடுறதுக்கு பதறி அடிச்சுக்கிட்டுலாம் வராத. சரிங்க மாமா. சரிப்பா, வரேன் பாட்டி. பத்திரமா போய் பாத்துட்டு சரிப்பா, போலாம். வரும் மாமா. என்ன ஆதுர, அங்கே நிக்கிற? வந்து ஜீப்ல ஏறு. ஏங்க, என்னங்க புதுசா இந்த ஜீப் வந்திருக்கு? யாரோட ஜீப்பு? என் ஃப்ரெண்டு கிட்ட தான் கார் சொல்லியிருந்தேன். அவன் என்னடானா நம்ம ஏற்காடுக்கு போன கார் தான் இருக்குன்னு சொன்னான். அது என்னவோ சென்டிமெண்ட்லாம் எனக்கு சரியா படல. அதனால வேற கார் இருக்கான்னு கேட்டேன். இப்ப வேற கார் எதுவுமே இல்ல, ஜீப்பு தான் இருக்குன்னு சொன்னான். சரி, அதே அனுப்பி விடான்னு நானும் சொல்லிட்டேன். சரி, வந்து ஏறு, டைம் ஆச்சு, கிளம்பலாம்.